ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. கர்த்தருடைய நாள் இது, ஞாயிற்றுக்கிழமை. எழுந்துட்டீங்களா? ஆலயம் தானே, கர்த்தருடைய சமூகம் தானே, எப்போனாலும் போகலாம். ஆபீஸ்னா, மற்ற வேலைகள்னா தான் நேரத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? எல்லாவற்றையும் விட அதிகமா கர்த்தருடைய நாளை நம்ம கனப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை கனப்படுத்துவாரு. சிறிய ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றியப்பா. இன்னொரு ஞாயிறு உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். நாங்கள் ஆலயத்துக்கு போவதற்கு விரும்புகிறோம். எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சங்கீதம் 122. எடுத்துக்கொள்ளுங்க உங்களுடைய வேதத்தை. சங்கீதம் 122 வாசிக்கலாமா? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது, ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று ஜனங்கள் எனக்கு சொன்னபோது, ஆலயத்திற்கு போவோம் என்று என்னங்க, நீங்க ஆலயத்துக்கு போவோம் கிளம்புங்க என்று ஒருவருக்கு ஒருவர் சொல்லுவீங்களா? என்னங்க ஆலயத்துக்கு போகணும் எழுந்துறீங்கன்னு உங்க வீட்டுக்காரரை எழுப்புவீங்களா? ஆலயத்துக்கு போகணும், வேலைகளை சீக்கிரமா முடி, அனாவசியமான வேலைகள் வைத்துக் கொள்ளாம ஆயத்தமாக மனைவிக்கு சொல்லுவீங்களா? பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சமூகம் இது, தினமும் ஸ்கூல் போறீங்களே, இன்னைக்கு சண்டே ஸ்கூல் போகலான்னு கூப்பிடுவீங்களா? ஒருவருக்கொருவர் நீங்க உற்சாகப்படுத்துறீங்களா? உங்க வீட்டுல ஆசீர்வாதம் இருக்கணும்னா, நீங்களும் உங்க குடும்பமும் ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னா, 6 நாளும் பிரயாசப்படுங்க, 7வது நாள் என ஆராதிங்கன்னு சொன்ன ஆண்டவரின் சமூகத்துக்கு நாம ஓடுகிறவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். என்னங்க, தாவீது சக்கரவர்த்தி ஆன பிறகும் ஒரு ராஜாக்கு எவ்வளவு வேலை இருக்கும்? நமக்கே இவ்வளவு வேலை இருந்தா அதிகாரிகளுக்கு வேலை இருக்காதா? எத்தனையோ வேலை இருக்கும். டூ பிஸி. ஒருத்தருடைய பொசிஷன் அதிகமாகும் போது கடமைகள் ஜாஸ்தி ஆகும். ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னா, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லல, எனக்கு இன்னைக்குதான் ரெஸ்ட்னு சொல்லல, எனக்கு டியூட்டி இருக்குன்னு சொல்லல. நான் மகிழ்ச்சியா இருந்தேன். ஆலயம் என்ற உடனே எஸ் எஸ் ஐ எம் ரெடி. அப்படி எல்லாரும் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆலயத்துக்கா போகணுமா என்பது போல ஒருவரை ஒருவர் சோர்வாக்குறாங்க. வீட்டுல கூட எல்லாரும் வரதில்லை, நீ போ நான் வரேன் என்று சொல்றாங்க. சிலர் விட்டுட்டு போறாங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே ஆலயத்துக்கு போகும்போது வீட்டை பூட்டிட்டு போகணும், யாரும் இருக்க கூடாது. பிள்ளைகள், பெரியவங்க, முதியவங்க, ஒவ்வொருவருக்கும் தேவ சமூகத்துல ஆசீர்வாதம் இருக்கு. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசை வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டு இருக்கிறது. பாருங்க, இங்க எருசலேம் எருசலேம் என்று ஏன் சொல்றாங்கன்னா, அந்த நாட்கள்ல எருசலேம்ல மட்டும்தான் ஆலயம் இருந்தது. எங்கெங்கோ இருக்கிற எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கணும்னா எருசலேமில் இருக்கிற அந்த அபிஷேகிக்கப்பட்ட மோரியா மலையின் மேல் கட்டப்பட்ட அந்த ஆலயத்திற்கு தான் வரணும். சாலமோன் கட்டின ஆலயம் அது எவ்வளவு அற்புதமா கட்டப்பட்டு இருந்ததோ. சாலமோன் கட்டின ஆலயத்தை குறித்து இன்னொரு நாள் பைபிள் ஸ்டடி பண்ணலாம். ஆசரிப்பு கூடாரத்துல தான் அதுவரைக்கும் ஆண்டவர் இஸ்ரவேலர் பிரயாணம் செய்யும் போதெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்துல தான், அப்படின்னா ஒரு டென்ட் போலதான் இருந்தது ஆலயம். எடுப்பது போடுவது, எடுப்பது போடுவது. ஆனா தாவீதின் இருதயத்தின் வாஞ்சை, என் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும் என்கிற வாஞ்சை நிமித்தம், நீ ரத்தம் சிந்தினதினால கட்டக்கூடாது, உன் குமாரன் கட்டுவான் என்று ஆண்டவர் சொன்னது போல தாவீது ஆலயத்துக்கு இடத்தையும் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினாரு. சாலமோன் அற்புதமாக ஆலயத்தை கட்டினாரு. அந்த ஆலயம் எருசலேமிலே அது இருக்கிறது. அந்த ஆலயத்திற்கு அழகான வாசல்களும் கட்டப்பட்டிருந்தது. அந்த ஆலயத்தில் தேவ சமூகம் இருந்தது. அந்த மோரியா பர்வதம் என்பது அன்றைக்கு ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணின இடம். அது உன்னுடைய ஒரே பேரான குமாரனை எனக்காக மோரியா மலையின் மேலே கொண்டு வந்து பலியிடு என்றார் பாருங்க. அதே மலையில நமக்காக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு பலியானார்.
அன்றைக்கு ஈசாக்கை பலி கொடுக்கவில்லை, ஆனா அதே இடத்துல நம் ஆண்டவர் நம் எல்லாருக்காக ஒரே முறை பலியாக செய்யப்பட்டார். அவர் பலியாக மாறினார், ஜீவ பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாருங்க. அங்கேதான் ஆதாமின் கல்லறை இருக்குன்னு கூட சொல்லப்படுது. அங்கேதான் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் உயிரை கொடுத்தது அந்த எருசலேமில் தான். கர்த்தருடைய ஆலயம் என்னும் போது நம்ம இதெல்லாமே ஞாபகப்படுத்திக் கொள்ளணுங்க. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்த இடம், நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இடம் அது. அவர் நம்மை சந்திக்கிற இடம், அவரை நாம ஆராதிக்கிற இடம் அது. ஆலயத்திற்கு போவோம்னா ஆராதிக்க போகிறோம். இப்ப நம்ம எருசலேம் போக தேவையில்லைங்க. இப்போது அவருடைய கிருபாசன தண்டைக்கு தைரியமாக போகலாம். பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவரின் காரியங்களை பார்க்கல, ஆண்டவர் இன்னும் ஜீவனை கொடுக்கவில்லை போது. அதனால ஒரு இடத்துல ஆலயம் இருந்தது. ஆனா இப்போ ஆவியான ஆண்டவர் எங்கே 2-3 பேர் கூடுவாங்களோ, எத்தனை ஆலயங்களிலோ, எத்தனை ஊழியர்கள், எத்தனை விசுவாசிகள், எத்தனை மொழியில ஆராதித்தாலும் எல்லா இடத்திலும் தேவ சந்நிதி இன்றைக்கு பார்க்கிறோம். ஆன்லைன் வந்த பிறகு வீட்டிலேயே ஆராதிக்கிறோன்றீங்க, எந்த அளவுக்கும் அது பரிபூர்ணம் இல்லைங்க. நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு போங்க. கஷ்டமோ நஷ்டமோ டிராபிக்கோ வீட்டை விட்டுட்டு போகணும், வேலைகளை விட்டுட்டு போகணும்னாலும் தேவ ஆலயத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை வேற எங்கேயும் பெற முடியாதுங்க. ஏனென்றால் தேவனுடைய ஆலயத்துல நமக்கு நன்மை இருக்கு, சந்தோஷம் இருக்கு. அடுத்தது அங்க கீழே 5ஆம் வசனம் பாருங்க. அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆலயத்துல நமக்கு என்ன கிடைக்கும்னா, நமக்கு நியாயம் கிடைக்கும். கோர்ட்டுக்கு எதுக்கு போவாங்க சொல்லுங்க? நாம நியாயத்துக்காக போவோம். தேவனுடைய ஆலயம் நமக்கு நியாயத்தை கிடைக்க பண்ணுகிற இடம். நம் பட்சத்தில் ஆண்டவர் வாதனை செய்வார். பிதாவின் வலது பார்சத்துல உட்கார்ந்து இன்றைக்கு விண்ணப்பம் செய்யறாரு பாருங்க. நான் இவனுக்கு வர வேண்டிய தண்டனை எடுத்துக்கொண்டதுனால் இவனை விடுவீங்க என்று நம் பட்சத்துல நமக்கு விடுதலை கொடுக்க நாம நம் லாயர்னு சொல்லலாம்ல, நமக்கு நியாயம் செய்கிறவராக இருக்கிறாரு. ஒரு லாயரை எதுக்கு வச்சு கொள்ளுவாங்க? எங்க கிளையண்ட்டை நீங்க மன்னிக்க வேண்டும், அவர் ஏதோ தெரியாம செய்தாரு அல்லது இப்படி அப்படி என்று எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்பாங்க பாருங்க. அதுபோல இயேசு கிறிஸ்து நம்முடைய பட்சத்துல விண்ணப்பம் செய்கிறார். ஆலயத்துக்கு நம்ம போறது எதுக்குன்னா, தேவா நியாயம் செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, தயவு பாராட்டுங்க. ஆலயத்துக்கு போகும்போது எல்லாம் தேவன் உங்கள் ஜெபங்களை கேட்பாரு, உங்க ஜெபத்துக்கு பதில்களை கொடுப்பாரு. லூக்காவில பார்க்கிறோம், ஒரு அநியாயமான ஒரு நியாயாதிபதியின் இடத்துல ஒரு விதவை சென்று எனக்கு நியாயம் செய்யன்னு கேட்கிறாங்க. விண்ணப்பித்தா கஞ்சன், அவன் பணம் வாங்காம எதுவுமே செய்ய மாட்டான். ஆனா அவங்க அடிக்கடி வந்து தொந்தரவு செய்யறாங்கன்னு அவளுக்கு நியாயம் செய்தாராம். நாம அடிக்கடி தேவ ஆலயத்துக்கு சென்று நம்முடைய விண்ணப்பங்களை அவருக்கு தெரியப்படுத்தினா, நியாயமுள்ளவராகிய தேவன் இரவும் பகலும் அவரை வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பதில் தர மாட்டாரா அப்படின்னு வசனம் சொல்லுது. எனக்கு அநியாயம் நடந்துருச்சுன்னு நீங்க கவலையா இருந்தா ஆலயத்துக்கு போங்க, அவர் சமூகத்துல சொல்லுங்க, அவர் நமக்கு நியாயம் செய்வார். நாம அவரை ஆராதிக்க முடியும், நாம அவரிலே மகிழ்ச்சியா இருக்க முடியும். அவர் நமக்காக அங்க இருக்கிறார். எருசலேமின் பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆலயத்துல நமக்கு ஜெபம் இருக்கு. ஆலயம்னாலே லூக்கா 11:17 சொல்லுகிறது, என் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். யார் வந்தாலும் யாரேனும் அவரை நோக்கி பார்த்தாலும் அவரை யார் யார் ஏற்றுக்கொள்வாங்களோ, அவன் கிரேக்கன் என்று, அவன் ரோமன் என்று, யூதன் என்று, ஆண் என்று, பெண் என்று வித்தியாசம் இல்லை, யார் ஒருவர் அவர் நாமத்துல ஜெபிப்பாங்களோ அவங்க எல்லாருக்கும் மன்னிப்பு கிடைக்கும், கிருபை கிடைக்கும். ஆலயத்துக்கு நம்ம போது அவர் சமூகத்துல நம்ம விண்ணப்பங்களை தெரியப்படுத்துவதற்கு, அவருடைய கிருபையை பெற, அவருடைய நியாயத்தை பெற்றுக்கொள்வதற்கு. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் இருக்கும், உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருக்கும். தேவனுடைய சமூகத்துல இருக்கிற அந்த நிம்மதி வேற எங்கேயும் இல்லைங்க. நான் எத்தனையோ இடத்துக்கு போய் வருவேன். சில முறை நல்ல நல்ல ரூம்ஸ்ல வைப்பாங்க, என்ன நல்ல நல்ல வீடுகள்ல என்ன வரவேற்பாங்க, நல்ல நல்ல ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாரும் என்ன புகழ்ந்து கொண்டு கனப்படுத்துவாங்க. ஆனா
ஆலயத்தில் இருக்கிற அந்த சந்தோஷம், அந்த நிறைவு, அந்த நிம்மதி, ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சுகம் வேற எங்கேயும் நான் பெறல. எவ்வளவு பெரிய விருந்தில பங்கு கொண்டாலும், எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன்ல இருந்தாலும், எங்க எவ்வளவு பேர் மனுஷங்க இருந்தாலும் கிடைக்காத சமாதானம் தேவனுடைய ஆலயத்துல நமக்கு கிடைக்கும். ஆறுதல் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், சுகம் கிடைக்கும். என் சகோதரர் நிமித்தமும் அங்கே நம்முடைய சகோதரர்கள் இருப்பாங்க. சகோதரர் ஒருமனமா இருப்பது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. சபையில ஐக்கியம், சபைனாலே ஐக்கியங்க. இன்றைக்கு சபையில ஐக்கியம் இல்லாம செய்கிற சாத்தான் அநேக சபைகளில் பிரிவினை உண்டாக்குறான். அன்றைக்கே பவுல் சொன்னார், உங்கள் நடுவில் பேதங்களும் பிரிவினைகளும் இருந்தா உங்க நடுவில் தேவன் இல்ல, அவர் சமூகம் இல்ல. ஒருவேளை பேதங்களும் பிரிவினைகளும் இருந்தாலும் நம்ம தேவ சமூகத்துல போகும்போது அவருடைய சமூகத்துல பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாரையும் தம் வல்லமையினால் கட்டி தேவ அன்பிலே நம்மை ஐக்கியப்படுத்துவாருங்க. அதுக்குதான் ஆலயத்துக்கு போகணும். அநேக முறை கணவன் மனைவிக்குள்ள கூட சில நேரம் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். அப்படிப்பட்டவங்க தேவ சமூகத்துல வந்து அவரை ஆராதித்து கொண்டு வசனத்தை கேட்கும்போது தெளிவா தேவன் அவர்களோடு பேசுவாரு. ஆலயத்துக்கு கிரமமா போகிற கணவன் மனைவிகளில் நீண்ட காலத்து வாதனை இருக்காதுங்க, பிரச்சனைகள் இருக்காது, அவ்வப்போது தீர்க்கப்படும். அது நிம்மதி இருக்கும், ஆசீர்வதிக்கப்படுவோம். அவங்களுடைய கேரக்டர் மோல்ட் ஆகும், அது அழகாகுங்க, அன்பு உண்டாயிருக்கும், மன்னிக்கிற மனசோடு இருப்பாங்க. போங்க கணவன் மனைவியா தேவ ஆலயத்துக்கு, பிள்ளைகளை கொண்டு போங்க. சின்ன அப்பவே அவங்களுடைய மனசுல தேவனுடைய காரியங்களை அவங்க நம்பும்படிக்கு, அவருடைய வசனத்தின் சத்தியங்களை அவங்க கேட்கும்படி செய்யுங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே சுகம் உண்டு. அங்கே நமக்கு சகோதரர்கள் இருக்கிறாங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஆலயத்திலே நமக்கு ஆசீர்வாதம் இருக்கு. யாரும் கூட தேவனுடைய ஆலயத்துக்கு போய் நான் எதையும் பெறவில்லை என்று சொல்ல முடியாதுங்க. சொல்ல போனா சொல்லக்கூடாதுங்க. அவங்க நீங்க பெறவில்லைன்னா நீங்க வாயை மூடிக்கொண்டு இருந்தா எப்படி உங்க வாயை திறப்பாங்க? நீங்க இருதயத்தை மூடிக்கொண்டு உட்கார்ந்தா இருதயம் நிறையாதே. உங்க கையை நீங்க நீட்டலைன்னா யாராவது கொடுப்பதை நீங்க எப்படி வாங்கி கொள்ளுவீங்க? தேவன் எத்தனையோ நன்மைகளை செய்கிறாரு. எனவே கைகளை நீட்டி உயர்த்தி நீங்க ஜெபிங்கன்னு நாங்க சொல்லுவோம். கண்கள் காணாத, காதுகள் கேட்காத, இருதயத்துக்கு தோன்றாத நன்மைகளை தேவன் நமக்கு ஊற்றுகிறாருங்க. ஆஃப்டர் ஆல் நாமே யார் வீட்டுக்காவது போனா எத்தனையோ கிஃப்ட் கொடுத்து அனுப்புவாங்க நமக்கு. நம் தேவன் அவர் சமூகத்துக்கு வந்தவங்கள வெறுங்கைய அனுப்புவாரா? அவருடைய கிருபையை நிறைவா தருவார். அவருடைய பாதுகாப்பு, அவருடைய வாக்குத்தத்தங்கள். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு துணையாக இருப்பேன், உன் துக்க நாட்கள் முடிந்தது, உன் பாவங்களை மன்னித்திருக்கிறேன், நீ சமாதானத்தோட போ, நீ சந்தோஷமா போ, உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன். எத்தனை வார்த்தைகள் இருக்குங்க. இவைகளை நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது சுதந்திரித்து கொண்டா நமக்கு தெரியாமலேயே வித்தவுட் அவர் நாலேஜ் ரெகுலரா ஆலயத்துக்கு போகிறவங்களுடைய குடும்பத்துல நிம்மதி, சமாதானம், ஆரோக்கியம், பெருக்கம் இருப்பத எங்க சபையில இருக்கிற விசுவாசிகளின் வாழ்க்கையில கண்களால பார்க்கிறேன். உங்க வாழ்க்கையில கூட உங்க அனுபவமா இருக்கலாம். ஆலயத்துக்கு போகலாம், வாங்க, சந்தோஷமா புறப்படுங்க. லைவ் ப்ரோக்ராம பார்த்து கொண்டு விட்டு விடாதீங்க. நாளெல்லாம் ஆலயத்தில் இருக்கிறது இல்ல. 3 மணி நேரம், 6 மணி நேரம், அல்லது எங்களை போன்றவங்க 9 மணி நேரம். இன்னும் 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் இருக்குல்ல. கொஞ்ச நேரம் வசனத்தை தியானிப்போம், மற்றவங்களுக்கு வசனத்தை அறிவிப்போம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இன்னொரு முறை இந்த ஞாயிற்றுக்கிழமை உம்முடைய சமூகத்துக்கு வந்து உம்மை தியானிக்கிற நேரம் கொடுத்திருக்கிறீங்க. ஆலயத்தில் இருக்கிற விசேஷங்களை குறித்து, ஆலயத்திலே நாங்க பெறுகிற நன்மைகளை குறித்து, எங்களுக்கு அங்க நியாயம் கிடைக்குது, எங்களுக்கு அங்க ஆறுதல் கிடைக்கிறது, எங்களுக்கு அங்கே உண்மையான சந்தோஷம் கிடைக்கிறது என்றது எங்கள் அனுபவமாக இருப்பதற்கு, அனுபவ சாட்சியா இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆலயத்திற்கு போகும்போது திரும்ப திரும்ப எங்களோடு பேசி நீர் ஆசைப்படுகிற நிலைமைக்கு நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக கிருபை காண்பிக்கும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் 8939801234
என்கிற கீழ்காணும் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க விவரங்களை கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் கல்வரி சர்ச்சில் நடக்கிற ஆராதனையை உங்களுக்கு லைவ் கொடுக்க முயற்சிக்கிறோம். உங்க சர்ச் முடிஞ்சு வந்த பிறகு லைவ்ல நீங்க யூடியூப்ல லைவ்ல எங்களோட சேர்ந்து கலந்து கொள்ளுங்க. இந்த நாள் எல்லாம் நம்ம தேவனை ஆராதிப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியானத்தில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்